ஒரு புது பொறுப்பு உங்க கையில கொடுக்கப்படும். மகனே, நீ முடிச்சிட்டு இருக்கிறது, மகளே நீ முடிச்சிட்டு இருக்கிறது, உன் கையில கொடுத்திருக்கிற வாழ்க்கையை முடிக்கல, எல்லாத்தையும் நீ முடிச்சிட்டல, எல்லாத்தையும் பினிஷ் பண்ணி இல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னொன்னு புது ஃபைல, மேலான ஃபைல, அதை விட பெரிய பொறுப்பை உன் கையில கொடுக்கிறதுக்காக இந்த ஃபைலை நீ க்ளோஸ் பண்ணி கொடுக்கிற. இன்னொரு அத்தியாயம் உன்னுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கும். இன்னொரு சீசன் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆரம்பிப்பார். நெக்ஸ்ட் சீசன் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது. இதுவரையிலும் நீ ஓடின சீசன் முடிஞ்சிருக்கலாம், ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு ஒரு புது சீசன் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கிறதற்காய் எல்லாரும் கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு, நல்ல கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு, இந்த சீசன் வெற்றியா இருக்க போகுது. இந்த சீசன் உனக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் வழி கொடுக்க போகிறது. இந்த சீசன் பார்வோன் சேனை அந்த செங்கடலே இடிந்து விழ போகிறது. இதற்கு பிறகு ஆண்டவர் உங்களை நடத்துறது வெற்றியா இருக்கும். நம்புறவங்க ஆமென் ஆமென் சொல்லி முழு வெள்ளத்தோடு விசுவாசிக்கிறவர்கள் ஹalleluya, ஆமென் ஆமென். அவர் என்னை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர். ஹalleluya. சோ நம்பர் 1, ஃபர்ஸ்ட், முதல் பெயின் ஏலி, என்னன்னே தெரியாம காயப்படுத்துகிற வலி. நம்பர் 2, இரண்டாவது பொல்லாதவரோடு ஒப்பிட்டு பேசுகிற வலி. நம்பர் 3, மூணாவது நம்பி இருக்கிறவர்கள் கைவிடப்படும் போது இருக்கிற வலி. நம்பர் 4, ஒன்றாய் இருந்தவர்கள் பிரிகிற ஒரு வலி. நம்பர் 5, என் கையிலே கொடுக்கப்பட்டது எடுக்கப்படுகிறதனுடைய ஒரு வலி. நம்பர் 6, முடிந்தது என்கிற வலி. நம்பர் 7, என்னுடைய பொறுப்புகளை ஒப்பு கொடுக்கிற என்கிற வலி. ஆமென். இப்ப நீங்க சொல்லணும், பெயின் இஸ் கிஃப்ட், வலி ஒரு பரிசு. சத்தமா சொல்லுங்க, வலி ஒரு பரிசு. ஆமென்.